السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம், நடைமுறையில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை, காரியங்களில் கெட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத பித்தத்துக்கள். பித்தத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவ மன்னிப்பு. அன்பான சகோதரிகளே, நம்ம இந்த வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்காங்களோ அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறவங்களா இருக்கணும். உலகத்துல சாதாரணமா போயிட்டே இருந்தோம்னாக்க எந்த வழியில நம்ம சரியா போறோம், எந்த பாதையில நம்ம தப்பா போறோம்னு நமக்கு தெரியாத ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு பிரித்து அறியக்கூடிய ஒரு ஒரு நொடி வினாடி கூட நம்மளுக்கு சிந்தனை கிடையாது. ஏன்னாக்க தவறு அப்படி மூழ்கி போய் இருக்கு இப்போ உள்ள காலகட்டம். அப்போலாம் தவறுனாக்க வெளியில வீட்டை விட்டு வெளியில போனாதான் எங்க தப்பான பாதையில போயிருவாங்க அப்படின்னு ஒரு வீட்டுல உள்ளவங்க பெரியவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஆனா இப்ப அப்படியா இருக்கு? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கையில வச்சிருக்கோம், இந்த மொபைல் வச்சிருக்கோம். இந்த மொபைல்ல நல்ல விஷயமும் வருது, கெட்ட விஷயமும் வருது. ஆனா நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் நம்ம அல்லாஹ்வை பத்தி யோசிச்சு, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், நம்மளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ரப்புல் ஆலமீன் நம்மளை பின்னாடி கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எந்நேரமும் ஒரு எண்ணம் நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க கண்டிப்பா அன்பான சகோதரிகளே, இந்த ரமலான்ல நம்ம இருக்கோம். இந்த ரமலான்ல முழுமையா நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருக்கணும். இந்த பாவ மன்னிப்பை பத்தி அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் நேசிக்கிறான். அவன் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வருந்தி மீளுகிறவர்களை விரும்புகின்றான், சுத்தமாக இருப்பவர்களையும் விரும்புகின்றான். அத்தியாயம் 2 வசனம் 222. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சொல்றான், பாவத்தை விட்டு நம்ம மன்னிப்பு கேட்கறவங்கள விரும்புறேங்கிறான். அதுல இருந்து மீண்டு வர்றவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுல இருந்து சுத்தமா இருப்பவங்களையும் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். தவறுங்கிறது எல்லாருக்குமே ஒரு இயல்பா ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம செய்யற தவறை அல்லாஹ் நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நம்ம ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அல்லாஹ்ட்ட போய் நம்ம பாவ மன்னிப்புக்கு மீண்டுருவோம் சகோதரிகளே. மேலும் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, களப்பற்ற மனதோட அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புங்க. களப்பற்ற மனசுனாக்க இந்த வசனத்தை 66வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். களப்பற்ற மனசுனா என்ன? அல்லாஹ் நம்ம முழுமையா நம்பணும். முழுமையா நம்ம நம்பணும்னாக்க அல்லாஹ் நம்ம மன்னிச்சிருவான். அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா அந்த தவறுல இருந்து மீட்டு எடுத்துருவான் அப்படின்னு முழுமையா அவனை நோக்கி நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறவங்களா இருக்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றான், என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழித்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வின் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம். நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அத்தியாயம் 39 வசனம் 53.
அன்பான சகோதரிகளே, இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? நீங்க தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா, தப்புங்கிறது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதிலயே நம்ம இருந்து வரம்பு மீறி நமக்கு நம்மளே தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு ரொம்ப அதிலயே நீங்க மூழ்கி போயிடாதீங்க. அப்படி நீங்க கவலைப்பட்டா நான் இருக்கேன் உங்களுக்கு மன்னிப்பு குடுக்க. என் பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்றான். தவறுங்கிறது எத்தனையோ வகை இருக்கு. தெரியாம செய்றது இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் செய்றதும் இருக்கு. நம்ம தான் அத புரிஞ்சுகிட்டு அல்லாஹ்க்கு பயந்து நடக்கணும் சகோதரிகளே. அல்லாஹ் சொல்றான், "எவரேனும் தம்முடைய பாவச் செயலுக்கு பின்பு வருத்தப்பட்டு, இனி ஒருபோதும் அதன் பக்கம் செல்ல மாட்டேன்." அப்படின்னு என்ற மன உறுதியுடன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடி, அதை விட்டு விலகி சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும், நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். அத்தியாயம் 5 வசனம் 39. இந்த வசனத்திலயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னு மனம் வருந்தி பின்பு அந்த பக்கம் போயிராம, தவறான பக்கம் போயிராம, நம்ம நேரான பாதையில போகக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கு வந்து முழுசா நம்ம வருத்தப்பட்டு நம்ம திரும்பி வரணும். ஒரு நடம் மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த தவறுலயே போய் நம்ம மூழ்கிடாம அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் சகோதரிகளே. இந்த வசனத்துல அல்லாஹ் அதத்தான் சொல்றான். நபி அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் பகலில் பாவம் செய்தவரின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள இரவு வரை தனது கரத்தை விரிக்கிறான். மேலும் இரவில் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள பகல் வரை தனது கரத்தை விரிக்கிறான். இது சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை நடக்கும். முஸ்லிம்ல 2759 பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஹதீஸ. அல்லாஹ் என்ன செய்றானா, நீங்க பகல்ல செய்ற தவறுக்கு இரவுல வந்து யாராவது என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கிறாங்களா? அப்படின்னு அல்லாஹ் நமக்காக பாவத்துக்கு மன்னிப்பு குடுக்க நம்மள நோக்கி வர்றான் சகோதரிகளே. அதே மாரி இரவுல செய்ற பாவங்களுக்கு பகல் ஃபுல்லா கையேந்தி நான் வர்றேன். உங்க பாவங்கள நான் மன்னிக்க வர்றேன். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்காக ஒரு காலக்கெடுவ குடுத்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கான் சகோதரிகளே. அது எது வரைக்குமா? கியாமத்து நாள். எப்படி கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குல உதிக்கிற வரைக்கும் இந்த மாரி அல்லாஹ் நமக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு தர வர்றேன் அப்படின்னு சொல்றான். மேலும் ஆதமின் மகன் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. அவர்களில் சிறந்தவர்கள் யாரெனில், பாவம் செய்ததை எண்ணி வருந்தி மன்னிப்பு தேடுகிறவர்கள் ஆவர். திருமிதி 2499. அன்பான சகோதரிகளே, இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? பாவம் செஞ்சத பத்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாதான் அல்லாஹ் வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா மனுஷன் வந்து தவறிழைக்கக்கூடியவன் தானே. அத வந்து மனசார உணரணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கு மேல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகின்றேன் என்று கூறுகிறேன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். புகாரி 6307. அன்பான சகோதரிகளே, இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல ரசூலுல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கூறுறத இந்த நபித்தோழர் கேட்டதா நமக்கு சொல்றாங்க. மேலும் நபி அவர்கள் சொல்றாங்க, தனது அடியானின் தொண்டையில் கர்கர் என்று மரண மூச்சிழப்பு ஏற்படுவதற்கு முன்பு வரை அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்புக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான். திருமிதி 3557. அன்பான சகோதரிகளே, உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். எப்ப நமக்கு மரணம் நெருங்கும், எப்ப நமக்கு சக்கராத்து கால் வரும்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் எப்போ வரைக்கும் மன்னிப்பானோ, அந்த சக்ராத்து காலோட இழுப்பு வரைக்கும் நான் மன்னிப்பேங்கிறான். சக்ராத்து கால் வந்த பிறகும் நீங்க மன்னிப்பு தேடி பிரயோஜனமே கிடையாது சகோதரிகளே. எப்ப நமக்கு மரணம் வரும், எப்ப நம்ம மரணிக்க போறோம், யாருக்கும் தெரியாது. அன்பான சகோதரிகளே, நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த பாவங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு அப்பப்ப மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட முழுமையா நம்ம சார்ந்தவங்களா இருக்கணும் சகோதரிகளே. இந்த பாவ மன்னிப்புக்குரிய ஒரு துவாவையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ அஹ்திக மஸ்தவுது அஊது பிக மின் ஷர்ரி மா ஷனது அபூ லக பி நிஅமதிக அலைய அபூ லக பி தன்பி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிரு துனூப. இறைவா, நீயே என் எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கைப்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அன்பான சகோதரிகளே, இந்த துவாவை ஒரு நாள்ல
பகல்ல ஓதிட்டு அன்னைக்கே நம்ம அப்பயே மரணிச்சிட்டோம்னாக்க சொர்க்கவாசி ஆவாங்கன்னு இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்றாங்க. இரவுல ஓதிட்டு இரவிலே மரணிச்சிட்டா சொர்க்கவாசி ஆவாங்கன்னு சொல்றாங்க. அன்பான சகோதரிகளே, பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவங்களா நம்ம அதிகமா இருக்கணும். மேலும் நம்ம இந்த ரமலான்ல இருக்கோம். ரமலான்ல இரவா கடைசியா வரக்கூடிய இறுதி 10 நாட்கள்ல இரவுல லைலத்துல் கதிர நம்ம தேடக்கூடியவங்களா இருக்கிறோம். அந்த லைலத்துல் கதிர் இரவுல பாவங்களுக்கு அதிகமா மன்னிப்பு தேடக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அந்த லைலத்துல் கதிரோட அந்த இரவுல ஓதக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு துவாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறவன், என்னை நீ மன்னித்து விடு. அன்பான சகோதரிகளே, நம்ம இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அதிகமா பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த ரமலானை நம்ம அடைஞ்சிருக்கோம். அல்லாஹ் ரமலான்ல யாரு ரமலானை அடைந்து அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவங்கள போல ஒரு துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது சகோதரிகளே. இந்த ரமலான்ல நம்ம முழுமையா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் நீக்கினவங்களா ரமலான்ல இருந்து வெளியில வரும்போது முழுமையான நல்ல அடியாரா நம்ம வெளியில வரணும் சகோதரிகளே. அந்த ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.